1990ஆம் ஆண்டுகளில் ஹீரோயினாக நடித்த சங்கீதா ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தார். இவருடைய தந்தை மாதவன் நாயரின் பூர்வீகம் கேரளம். தொழிலதிபராக இருந்த அவர் குடும்பத்தோடு சென்னை வந்து செட்டில் ஆகிவிட்டார். அப்போது அவருக்கு 1974ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் சங்கீதா. 1978ஆம் ஆண்டில் சிநேகிதம் ஒரு பெண்ணோ என்ற ஒரு மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சங்கீதா திரையுலகில் அறிமுகமானார். தமிழ் மொழியில் ரத்தத்தின் ரத்தமே என்கின்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். மகாநதி படத்தில் பெரிய பெண் காவேரியாக நடித்துள்ளார். முதலாக ஹீரோயினாக எல்லாமே என் ராசாதான் என்ற படத்தில் ராஜ்கிரண் இயக்கத்தில் நடித்தார். ஆனால் அவருக்கு என ஒரு நல்ல பெயரை கொடுத்தது விஜயின் பூவே உனக்காக படம்தான். தன்னுடைய சுட்டித்தனமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த சங்கீதாவுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல் சங்கீதா ஹீரோயினாக நடித்தார். கடைசியாக 2003இல் மேரி ஆல்பர்ட் என்கிற படத்தில் நடித்துவிட்டு ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை நிறுத்தி கொண்டார். இவருக்கு சாய் தேஜஸ்வினி என்ற மகள் உள்ளார். இவருடைய கணவர் இயக்கிய சிலம்பாட்டம் படத்தில் உதவியாக இருந்துள்ளார். அதன் பின்னர் எந்த ஒரு படத்திலும் நடிக்காத சங்கீதா தற்போது ஒரு பெண்